அப்படி உட்காரு. ஐயா, வண்டி பள்ளத்துல நல்லா சிக்கியிருக்கீங்கய்யா. நம்மளால எடுக்க முடியாது. கயிறு கட்டி தான் வெளியில எடுக்க முடியும். நம்ம கிட்ட கயிறு எதுவும் இல்ல. இந்த வண்டிய வெளிய எடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட கயிறு இல்லைங்கய்யா. ஒண்ணு பண்ணலாங்கய்யா. நான் ஊருக்குள்ள போய் ஆள கூட்டின்னு வரட்டாயா? டேய், ஊருக்குள்ள நீ பண்ணிருக்கிற பிரச்சனைக்கு நீ போய் கூப்பிட்டா வருவாங்களாடா? எவனாவது வரமாட்டான் சொல்லட்டுமே. இதுக்கு தான் நான் உன்னை போவேணான்னு சொல்றது. ஐயா வந்தா டச் பண்ணி காமிக்கு ஒரு கால் பண்ணுறது. ஐயா, ஊருக்காரங்க இவனை நம்புறாங்கய்யா. நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்மளே காப்பாற்றிக்க முடியல. நாளைக்கு இந்த பசங்க வளர்ந்து பயிருக்கு எவ்வளோ அந்த பொறுத்தினா இருக்குது. ஒரே ஒரு போலீஸ்காரன் அடிச்சு கொண்டா போதும். என்னன்னு இவ்வளோ பயப்பில் வரோம் பார்க்கலாமா? நேரம் இது இல்லை தோழர். உதவி பண்ணணும்னு நினச்சி போலீஸ்காரனை கூட்டிகிட்டு போய் வாய்தாருக்கு இடத்த காட்டி கைது பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் காப்பாற்ற மட்டும்தான் எனக்கு இருந்தது. அவர் நல்லவர்னு என்ன பாப்பா அவர் நல்லவர். சொல்றேன் கேளுங்க. ஆத்தியாரை கைது பண்ணிட்டு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. கூட்டிகிட்டு போனோம். திரும்ப பேஸ் கேம்புக்கு கொண்டு போவாங்க போல இருக்கு. அங்கே கொண்டு போனாங்கன்னா அவரை கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கடைசி செக் போஸ்ட்டில் நானே வண்டியை பள்ளத்தில் தள்ளிட்டு மேலே ஏற்றுலான்ட்டு ஊருக்காரங்களை தான் கூப்பிடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். திரும்ப ஏற்றுறதுக்குள்ள வாத்தியார்களை யாராவது அவரை காப்பாற்றினான்னு நல்லா இருக்கும். நீ சொல்றத நாங்க எதுக்கு நம்பணும்? அது சொல்றதா போய் தான் பார்ப்போமே. காடுனா காடு, கருவேலங்காடு, காட்டுக்குள்ள காணாங்கோழி, காணாங்கோழிக்கு கழுத்துல வெள்ள, மாமன் பொண்ணுக்கு மாறுல வெள்ள. காடுனா காடு, கருவேலங்காடு, காட்டுக்குள்ள காணாங்கோழி, அவளும் நானும் பேசையில மாமங்காரன் பார்த்து புட்டான், பஞ்சாயத்தை கூட்டி புட்டான். காடுனா காடு, கருவேலங்காடு, காட்டுக்குள்ள காணாங்கோழி, மாமங்காரன் கோவத்துல மாமன் பொண்ணு நிக்கையில சாதி சனம் பார்க்கையில. காடுனா காடு, கருவேலங்காடு, காட்டுக்குள்ள காணாங்கோழி,
ஆனா கோழிக்கு கழுத்துல வெள்ள ஏய் கவர் பண்ணுங்கடா. ஐயா ஐயா வாங்க. டேய் வாங்க. ஓசியை கவர் பண்ணுங்க. போன